அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொலிரோ ஓல்டு மாடலுக்கு வந்து ஜாயிண்ட் கிராஸ் வந்து எப்படி ஃபிட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஓல்டு மாடல் பொலிரோ, ஒரு 2 லட்சம் கிலோமீட்டருக்கு வந்து ரன் ஆகிடுச்சு. இது வந்து ஜாயிண்ட் கிராஸ் எப்படி ஃபிட் பண்ணலான்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஜாயிண்ட் கிராஸு. நம்ம ஃபிட் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து லேத்தில் கொடுத்து வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒர்க் ஷாப்பில் எப்படி மாட்டலான்றது தான் இந்த வீடியோ. க்ரீஸ்லாம் வச்சு எப்படி ஃபிட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். இதை இப்போ சுத்தியில் வச்சு அடிப்பாங்க. அந்த அடிக்கிறப்ப வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து அதை வந்து ஒர்க் பண்ணணும். இல்லாட்டி அதில் உள்ள பால் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும். பால் ட்ரெஸ் அதெல்லாம் வெளியே வச்சு தான் திரும்ப நீங்கள் புதுசு தான் வாங்கி திரும்ப புதுசு தான் ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அந்த சுத்தியில் வச்சு நீங்கள் அடிக்கணும். இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நாங்களும் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அதை வந்து ஃபிட் பண்ணலை. சும்மா மெதுமையாக தான் அடித்து அந்த இதை ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் இந்த ஜாயிண்ட் கிராஸ் வந்து 2 வரும். அது ஒரோட ஜாயிண்ட் கிராஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 வரும் குறைஞ்சது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுறப்ப வந்து உங்கள் ஃபோர்ஸ்லாம் வந்து இதில் நீங்கள் கட்டாதீங்க. எவ்வளோ வேகமாக அடிக்க முடியுமோ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காதீங்க. ஏன்னா ஒரு சில நேரம் இது உடஞ்சே போயிடும். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா தான் இது கரெக்டாக இருக்கும். அந்த பால் ட்ரெஸ்மே வந்து உடையாமல் இருக்கும், வெளியே வராமல் இருக்கும். ஸோ வாங்க இதை வந்து எப்படி நம்ம ஃபிட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு லாக் பண்ண போகிறாங்க. அது வெளியே வராமல் இருக்க அந்த லாக் வந்து அதில் ஃபிட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோ உங்களுக்கு புரியும். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.